வணக்கம். ஒரு நாள் விடியல் காலை நேரம் ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும். இந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்தில் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி வண்டியெல்லாம் திடுதிடுன்னு இராணுவ கூட்டமெல்லாம் உள்ளே வந்து அந்த மலைவாழ் மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் கொய்யோ முறைன்னு கத்திக்கிட்டு விழுந்து அடித்து ஓடுறாங்க. தூக்க கலக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு. நிறைய பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் ஓடைகளில் குதித்து தப்பிச்சு அப்படியே அந்தாண்ட நீந்தி போகிறாங்க. நிறைய பேர் அந்த இராணுவ நடவடிக்கையில் குண்டடிப்பட்டு செத்துட்டாங்க நிறைய பேர். இப்போது இந்த சம்பவம் அப்படியே எங்கே பார்த்தாலும் தீபத்தை எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு அப்படியே ஆயிடுச்சு. எல்லா இராணுவ டேங்க்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கு, இராணுவ வண்டிலாம் கிளம்பிக்கிட்டு இருக்கு, வெளியில் கிளம்புறாங்க, முடிஞ்சிடுச்சு. கடைசி ஒரு இராணுவ அதிகாரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிணங்கள் எல்லாம் கிடக்க அது மேலே நடந்து வந்துட்டு இருக்காரு. வரும்பொழுது ஒரு குழந்தை மட்டும் விராறுன்னு கடந்து கத்துது. என்னடா கத்துதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஒரு தாயினுடைய வயிற்றிலேருந்து வெளியில் வந்தது பாதி வராது பாதி அந்த குழந்தை கத்துது. தலை மட்டும் வெளில வந்திருக்குது. அந்த அம்மா இறந்துட்டான் குண்டடிப்பட்டு. அந்த குழந்தை வெளியில் வந்துருச்சு. இதை பார்த்தாரில் கிட்ட போய் அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ, எப்படிப்பட்ட கல் மனசம் படைச்சவனாக இருந்தாலும் குழந்தைய பார்க்கும்போது மனசு தாங்காதில்ல. போய் அந்த குழந்தைய அப்படியே தூக்குறாரு. மேலாம் ரத்தம் அப்படியே மேலாம் கொடி சுற்றி இருக்கு. அந்த பிள்ளைக்கு ரத்தத்தோடு தூக்குறாரு. ஒரு பழைய துணி எடுத்து துடைக்கிறாரு. துடைச்சிட்டு அந்த பிள்ளைய தோல் மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டு கிடுக்கிட்டு நேராக வந்து என்னோட ஜீப்பில் ஏறுறாரு. ஜீப்பில் ஒரு ஓரமாக அந்த குழந்தைய உட்கார வச்சு அணவை வச்சுட்டு ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போகிறாரு. ஆனால் அவருடைய கண்ணு கலங்குது. எல்லா இராணுவ அதிகாரிகளும் போயிட்டாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் மெதுவாக போகிறாரு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு வாசலுக்கு போய் காலிங் பெல் அமுக்குறாரு. இந்த கதையுடைய அடுத்த தொடர்ச்சியை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் ஒன்று செய்யணும். இதை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுங்க, சினிமாவுக்கு நம்ம கதை எழுதிடணும். எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இப்படி ஒரு தளம் கிடச்சிருக்கு. நான் எழுதின கதை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். யாருக்குன்னா வேணும்னா கூட எடுத்து நீங்கள் சினிமா ஆக்கிக்கிங்க. ஆனால் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இது ஒரு திரைப்படமாக கூட நீங்கள் மாற்ற முடியும். நான் நிறைய கதை எழுதி வச்சுருக்கிறேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் சொல்லுவேன். எல்லோரும் நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல உள்ளம் படைச்ச நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும்ங்கிறத எனக்கு நிறைய விருப்பம். எனக்கு பணங்காசெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வேண்டியில்லைங்க. தினம் வேலைக்கு போய் சாப்பிடுவேன், போதும். இது ஏதோ டெய்லி ஒரு கஞ்ச கூழ கிடைக்கும், அது போதும். பெரிய பணம் சம்பாதிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம சமூகத்தில் கொண்டு சேர்க்கணும்னு நிறைய விருப்பத்தோடு இருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.